சொல்றேன், பிசாசு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இக்கட்டை எப்படி கொடுப்பானா 3 விதங்கள்ல கொடுப்பான். இன்னும் கூட உங்களுக்கு தெளிவா சொல்லணும், ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 இடத்துல ஒரு விசுவாசிக்கு மும்முனை தாக்குதல் நடக்கும். கண்மலையின் மேல வீட்டை கட்டினவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கண்மலையின் மேல வீட்டை கட்டின மனுஷன் யாரா? புத்தி உள்ளவன். அந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3 இடத்துல தாக்குதல் நடக்கிறது. பெருமழை சொரிந்தது, முதல்ல ஒரு தாக்குதல். இரண்டாவது, பெருவெள்ளம் வந்தது, அடுத்த ஒரு தாக்குதல். மூன்றாவது, பெரும் காற்று அந்த வீட்டின் மேல் மோதினது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால், ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனா இருந்தால், அவனுடைய வாழ்க்கையிலே தாக்குதல்கள் எப்பொழுது வரும்? நம்ம தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் 3 விதத்தில் வரும். ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விரோதமாக போராடும். ஆவியிலே நம்மை தாக்கும் வல்லமை,